ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா சிக்கனை அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இது நல்லா சாஃப்டாக நல்லா சிக்கன் இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு அதை கொஞ்சம் நேரம் நம்ம பெசரி ஊற வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். சரிங்களா? சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பெசரியாச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்வோம். சிக்கன் நல்லா சாஃப்ட்னஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் கிரேவிக்கு இப்போது லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதோட நம்ம பாருங்கள், சின்ன வெங்காயம் தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா தூள், அதையும் இப்போ போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி ரெடி பண்ணுவோம். ஆனால் அப்போ தான் நல்லா சாந்து கிரேவி சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவியை ரெடி பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பட்டை, இலை, சோம்பு, மல்லி, வரமிளகாய், இதை வச்சு இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்சி தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்குகிற எந்த மசாலாவும் போடலை. நமக்கு நல்லா இருக்கும் சிக்கனு. வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்படி நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வெளியில் வாங்குறது என்னென்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இது நாமளே எல்லாம் ரெடி பண்ணி அரைக்கிறப்போ நம்மளால் நிம்மதியாகவும் சாப்பிட முடியும். இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மசாலாவை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் நல்லா நல்லா இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ்.
பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா முழுசாக கட் பண்ணி போட்டால் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆயிரும். அதுக்காக நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம கிளறி வச்சுருக்க சிக்கனை எடுத்துல சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வதக்கின பேஸ்ட்டோட நல்லா சிக்கனை பரட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுவோம். அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா லைட்டாக இடையில கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.